12 குரு சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அதனால் சனி பகவான் செலவு வைப்பார், குரு பகவான் பார்க்கறதுனால சுப செலவாக மாறிடும். ஸோ உங்களுக்கு கைக்கு காசு வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டக்குன்னு நம்ம 4ஆம் வீடோ நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வீடோ வண்டியோ இல்லை நகையோ உங்களால் எதை முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணிடணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா அது ஏதோ ஒரு விதமான செலவு வந்துடும். ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் அடுத்து ஒரு மாதத்துக்கு பார்ட்டி தான். அது எப்படி செலவு ஆகும்னே தெரியாது. ஒரு தடவை கடவுளில் போயிட்டு வந்தோம், ஒரு துணி கடை உள்ள போயிட்டு வந்தோம்னா புஷ்ஷுன்னு ஆகிடும். அதனால் அதை முன்னாடியே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. நகையோ முக்கியமானதை வாங்கிட்டு மீதி இருக்கிற காசை சந்தோஷமாக என்ன செலவு பண்ணணுமோ பண்ணுங்கள். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி குரு பகவான் எல்லா பிளானட்டும் சப்போர்ட் பண்ணும். அதாவது பிளானட்ஸ் இப்படி தாங்க, இது ஒரு கிரகம், இது ஒரு சயின்ஸ். ஒரு கோள்கள்லேருந்து ஒரு தாக்கம் வரும். ஒரு தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் மனசு மாறும். நீங்கள் நம்ம கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூ போட்டால் தான் அர்ச்சனை பண்ணால் தான் எல்லாமே நடக்கும்ன்றதே கிடையாது. ப்ராக்டிக்கல். ஏன்னா இப்போ இது உலகம் முழுக்க இருக்காங்க தமிழர்கள். இப்போ மலேசியாவில் கூட நம்ம ஊர் கோவில் இருக்குது. நிறைய பேர் US UK ஆப்பிரிக்காவிலேருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம முருகர் கோவிலில் போயிட்டு செவ்வரையில் அர்ச்சனை பண்ணுன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோவில் போயிட்டு வந்துருங்க. மீதி வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம், வீட்டில் இருந்தே பண்ணலாம். முருகர், துர்கை, கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், இவங்க 4 பேர் படத்தை வச்சு வீட்டிலேருந்தே நீங்கள் வழிபடலாம். மேஷராசி தீபம் நல்லெண்ணெய் இல்லை நெய் தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப சூப்பர். கோயிலுக்கு போக முடிஞ்சுதா போயிட்டு வாங்க. போக முடியலன்ற சூழ்நிலை வீட்லேயே வச்சு வழிபடுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும். இந்த 2025 உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும். 2026 உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வாழ்க வளமுடன்.